இதயம் முரளி அப்படின்ற இந்த படத்தோட டியூரேஷன் எவ்வளவு தெரியுமா? 2.25 மணி நேரம். சோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லவ் ஸ்டோரியை பார்க்க போறோம். அதுவும் டைட்டில் இதயம் முரளின்னு வச்சிருக்காங்க. அப்ப கண்டிப்பா இதயம் மாதிரி தான் இந்த படமும் இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் இந்த படத்துக்கு போனோம். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இதயம் மாதிரி தான் இருந்துச்சு. 3 வருஷத்துல சொல்லாத லவ் 3 நிமிஷத்துல சொல்லுவியோ? உன்னை பார்த்தா என் கூட படிச்ச பழைய ஃப்ரெண்ட் மாதிரியே இருக்கே. அதாவது லவ்வ உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியே சொல்ல முடியாம எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ நம்ம முரளி சார், அதே மாதிரி அவரோட மகனான அதர்வா முரளியும் கஷ்டப்படுறாரா இல்லையா, லவ் சொன்னாரா இல்லையா, யார லவ் பண்றாரு, எதுக்கு லவ் பண்றாரு, எத்தனை பேரை லவ் பண்றாரு அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத பார்க்க போறதுக்கு முன்னாடி உண்மையிலே இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்த ஒரே ஒரு ஆசை, யார் அந்த டைரக்டர், எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு நீங்க எல்லாரும் கன்ஃபார்மா சொல்லுவீங்க. எல்லாத்த விட முக்கியமா 1 2 எல்லாம் கிடையாது, 3 4ன்னு போயிட்டே இருக்கு ஹீரோயின் லிஸ்ட். அதுலயும் அவங்கள ஸ்கிரீன்ல காமிக்கிறப்போ எந்த அளவுக்கு டைரக்டர் கலா ரசிகன் அப்படின்றது உங்களுக்கே படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்து கண்ணு மூடி யோசிக்கிறப்போ தெரியும். கண்டிப்பா இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு கிடைக்குதோ இல்லையோ, பட் இந்த டைரக்டருக்கு கலைமாமணி அவார்டு கண்டிப்பா கிடைக்கும். நீங்க ரொம்ப புகழ்றீங்க. புகழ்ச்சி பிடிக்காத ஆளியா? என்ன இந்த அளவுக்கு புகழ்ந்து தள்ளுறேன்னு கேக்குறீங்களா? படத்தை ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு தெரியும். இப்ப கூட நீ உன்னை பத்தி மட்டும் யோசிக்கிறதா, என்ன பத்தி? நம்ம அதர்வா முரளி இருக்கார்ல, பர்சனலா அவர் எனக்கு தெரியும். ரொம்ப 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 நல்ல மனுஷன். என்ன பெய்ட் ப்ரொமோஷனா அப்படின்னு ஒரு கேங் கம்பு சுத்திட்டு வந்துரும், சொன்னா சொல்லிட்டு போங்கயா. 10 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு இந்த மனுஷனை தெரியும். ரொம்ப கைண்டான பொலைட்டான மனுஷங்களை மதிக்க தெரிஞ்ச ஒரு மனுஷன். அண்ட் அவங்க அம்மாவும் சரி அவங்க அப்பாவும் சரி, உண்மையிலே சொல்றேன், எல்லாரையும் மதிக்க தெரிஞ்சவங்க. அதனால எப்பவுமே இவர் மேல ஒரு தனி மரியாதையே உண்டு. பட் இப்பேற்பட்ட மனுஷன் மேல எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான். அது என்னன்னு லாஸ்டா சொல்றேன். கண்டிப்பா அதர்வா இந்த படத்தை ஒத்துக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டா, அப்பாவோட இதயம் படம் இருக்குல்ல சார், அந்த படத்தோட அதே கான்செப்ட் தான் சார் இந்த படமும் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு போல இருக்கு டைரக்டர். சோ நம்ம அதர்வாவும் கதையை கேட்டிருப்பாரு போல இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது. இதயம் பார்ட் 1 மாதிரி இந்த இதயம் பார்ட் 2 இதயம் முரளியும் ஒரு நல்ல ஸ்டோரி தான். எவ்வளவு நாள் தான் இப்படி கண்ணாலே காதலிச்சுட்டு இருப்பேன்? வாய் திறந்து லவ் சொல்றா. சொல்றேன். ஆனா எந்த அளவுக்கு ஹீரோயினை ஸ்கிரீன்ல அழகா காமிச்சாரோ அந்த அளவுக்கு கதையை நல்லா காமிச்சாரா ஸ்கிரீன் பிளேல அப்படின்னு கேட்டா என்ன சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? சரி லாஸ்டா சொல்றேன். யோ இன்னும் ஆரம்பத்துல இருந்து கிளைமேக்ஸ்ல சொல்றேன், லாஸ்டா சொல்றேன்னு இழுத்திட்டே போறேன், சட்டுப்புட்டுன்னு சொல்லி தொலை அப்படின்ற உங்க கடுப்பு எனக்கு புரியுது. சரி சொல்றேன். ஒரு கதையா கேக்குறப்போ ஒருத்தன் ஒரு பொண்ணை லவ் பண்றான். அந்த பொண்ணு கிட்ட லவ் சொல்ல முடியாம கஷ்டப்பட்டு மனசுக்குள்ளேயே வச்சு ஒரு பூட்டையும் போட்டு வைக்கிறான். அந்த பூட்டு துரு பிடிக்குது. திடீர்னு 10 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தா துரு பிடிச்ச பூட்டுல சாவியை போட்டு திறக்க ட்ரை பண்றாங்க. அந்த பூட்டும் திறக்குது. சோ அந்த பூட்டுல எண்ணெய் எல்லாம் போட்டு ஃப்ரெஷ்ஷா புது பூட்டு மாதிரி வச்சிருக்காங்க. பட் அந்த பூட்டு துரு பிடிக்க கூடாது என்பதற்காக அந்த பூட்டு மேலேயே இன்னொரு பூட்டை போடுறாங்க. இப்ப பூட்டு மேல ஒரு பூட்டு போட்டாங்கல்ல, அந்த பூட்டு துரு பிடிச்சிருச்சு. சோ நம்ம டைரக்டர் என்ன பிளான் பண்றாரு, பூட்டா போட்டா தானே துரு பிடிக்க போகுது, நம்ம இப்ப நம்பர் லாக் மாதிரி அந்த பூட்டு மேல பூட்டுக்கு இப்படி ஒரு லாக்க போட்டா எப்படி துரு பிடிக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்காருங்க. ஆனா என்னதான் வெளியே நம்பர் லாக் போட்டாலும் உள்ளுக்குள்ள அது பூட்டு தானே, அதுவும் யூஸ் பண்ணாம இருந்ததுனால துரு பிடிச்சு போச்சு. இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு ஒவ்வொரு பூட்டா சுத்திய வச்சு உடைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் துரு பிடிச்ச நம்பர் லாக் பூட்டு உடைஞ்சு போச்சு, தூக்கி போட்டாங்களா. அடுத்து துரு பிடிச்ச பூட்டையும் உடைக்கிறாங்க. கடைசியா உள்ளுக்குள்ள ஒரு பூட்டு இருக்கும் பாத்தீங்களா, அந்த பூட்டு மட்டும் துரு பிடிக்கவே இல்ல. அது எப்படி, அது மட்டும் எப்படி துரு பிடிக்காம இருக்கும் சொல்லு எப்படி அப்படின்ற உங்க ஆர்வம் எனக்கு புரியுது. சொல்றேன் சொல்றா. ஏன்னா அந்த உள்ளுக்குள்ள இருக்க பூட்டு அமேசான்ல வாங்கின ஆன்டி ரெஸ்ட் பூட்டு, மேல போட்டிருந்த 2 பூட்டு பாரிஸ் கார்னர்ல வாங்கின பூட்டு. இப்படின்னு சொன்னா உங்களுக்கு காண்டாவுமா ஆவாதா? அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த படத்தோட கிளைமேக்ஸ். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் நாங்களே இப்படிதான் சார் இருப்போம். ஒருத்தர் 150 ரூபாய் டிக்கெட் கொடுத்துட்டு வந்து உள்ள உட்காந்துட்டான். கொடுத்த காசுக்காகவாவது உள்ள உட்காரணும் அப்படின்றதுக்காக என்ன வேணா சொல்லலாம், அவன் நம்பிடுவான்றதுக்காக என்ன வேணா சொல்லலாம். மத்தல இந்த படத்துல யார் நடிச்சிருக்காங்க தெரியுமா? அதர்வா முரளி அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆனா ஹீரோயின்ஸ்னு பார்த்தா கயாடு லோகர். சாரி அவங்க கயாடு லோகர் கிடையாதான். லாஸ்டா குக் வித் கோமாளி பாக்குறப்பதான் தெரிஞ்சு அவங்களுக்கு காய்டு லோகர் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுமா. அப்புறம் பிரீத்தி முகுந்தன், அப்புறம் அனிருத்தோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு ஒருத்தங்க, அவரோட ஆல்பம் சாங் அப்படின்னா டுவெட் ரோல் கூட இவங்க தான் சேர்ந்து பாடுவாங்க. அவங்க பேரு ஏதோ நல்ல பேருங்க, வரமாட்டேங்குதப்பா. ஜோனிட்டா காந்தி. அவங்க இன்னொரு முக்கியமான ஆக்ட்ரஸும் நடிச்சிருக்காங்க. அவங்க தான் மெயின் கேமியோ. நான் வேணா ஒரு க்ளூ கொடுக்கவா? அவங்க பேட்ட படத்துலயும் நடிச்சிருக்காங்க. திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ, இங்க கொஞ்சம் திருப்புங்கோ. இதுக்கு மேல எல்லாம் சொல்ல முடியாது. சோ இவங்க. அப்புறம் இன்னொரு ட்விஸ்ட், ஒரு ஹீரோயின் மாதிரியே அச்சசல் அப்படியே இன்னொரு ஹீரோயின் இருந்தாங்க. எப்படிதான் அவங்களை தேடி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. பட் அவங்களும் யாருன்னு சொல்ல மாட்டேன். இப்படி ஏகப்பட்ட ஹீரோயின்ஸ் மட்டும் இல்லாம ஃபஹத் ஃபாசில், நட்டி, ராம்கி, தமன், அப்புறம் இந்த பரிதாபங்கள் டீம் இருக்கும்ல, டிராவிட், சுதாகர், விஜய் டிவில இருந்து ரக்ஷன்,
எப்ப பார்த்தாலும் அவங்க கூட சுத்திட்டு இருக்க, சாயந்தரம் அவங்க கூட கிளம்பி போயிடுற. தினமும் நீங்க 2 பேரும் சாயந்தரம் எங்கடா போறீங்க? அப்புறம் இந்த பிஹைண்ட் வுட்ஸ்ல ஒரு ஆங்கர் வருவாங்களே, அவங்க பேர்லாம் எனக்கு தெரியலங்க. இப்ப ரொம்ப ரோலிங் ஆகுது, விட்டுருங்க. அது இன்னொரு போலீஸ் குரூப். அவங்க இந்த மாதிரி இன்னும் 3 மடங்கு ஆர்டிஸ்ட் உள்ள நடிச்சிருக்காங்க. சோ கிட்டத்தட்ட ஒரு கிராமமே ஒரு படம் நடிச்சிருக்கு. இம்புட்டியும் பண்ண நீங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம சிங்கம் புலி அங்கிள் கேக்குற மாதிரி பாயசம் எங்கடா அப்படின்ற மாதிரி கதையை ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்லயே சொல்லி முடிச்சுட்டு பேலன்ஸ் இருக்க 2.25 மணி நேரமும் ரிப்பீட்னு போட்டு பாவம் அதர்வாவையும் சரி உள்ள இருக்க கேஸ்டையும் சரி யூஎஸ் கூட்டு போறாரு, நாசா கூட்டு போறாரு, அப்படியே 1980ல இருந்து 2020 வரைக்கும் வந்த படங்களுக்கும் நம்மள கூட்டு போறாரு. அதெல்லாம் பாக்குறப்போ பட் ஒரு சில இடம்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. ஆனா இதயம் முரளி அப்படின்னு பேர் வச்சிட்டாங்க அப்படின்றதுக்காக கடைசி வரைக்கும் லவ் சொல்லக்கூடாது. நோ அப்படின்றதுல தெளிவா இருக்காரு, புரியுது, ஓகே. தம்பியை பார்த்தா எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சு பூட்டிக்கிற ஒரு மாதிரி தெரியுது. ஆனா ஏன் சொல்ல மாட்டாரு அப்படின்றதுக்கான ரீசன் ஸ்ட்ராங்கா வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்மளால கனெக்ட் பண்ணி இருந்திருக்க முடியும். உதாரணத்துக்கு இப்ப கஜினி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் தான் சஞ்சய் ராமசாமி அப்படின்றத அவர் ஏன் சொல்லல, அதுக்கான ஒரு சிச்சுவேஷன் வரணும்ன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அந்த ஒரு சிச்சுவேஷன் வர்றதுக்குள்ளேயே வேற ஒரு சம்பவம் நடந்து போனதுனால அது சொல்ல முடியல. அது கடைசி வரைக்கும் நீங்க வடுவா இருந்துச்சு அந்த படத்துக்கு. பட் அதை மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா நடந்த சம்பவம் அப்படி. அந்த மாதிரி ஒண்ணு வச்சு லவ் சொல்ல முடியல அப்படின்னா பரவாயில்ல, நமக்கு தான் கதை தெரிஞ்சு போச்சே. அவர் அப்பா நடிச்ச இதயம் படத்திலே பார்த்துட்டோம் லவ் சொல்றதுக்கு ரொம்ப தயக்கப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நமக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சு. ரைட், எப்படியும் இந்த லவ்வும் சொல்ல போறது கிடையாது. உன்ன மாதிரி எனக்கு என் லவ் சொல்லாம இருக்க முடியாது. I fight for my love. அப்படின்னு பெருமூச்சு விடுற அளவுக்கு தான் 2.25 மணி நேரமும் போயிட்டு இருக்குது. நீ சொல்ல போற. ஓகே, அப்புறமா சொல்றேன். ஓகே. பத்தாவதுக்கு உள்ள பப்ஸ் சமோசாலாம் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா 180 ரூபா 200 ரூபா சொல்றானுங்க ஒண்ணு. அதனால கேப்ல இந்த செக்யூரிட்டிட்ட சொல்லிட்டு அப்படியே கீழே போய் போன வண்டியிலே விட்டு வந்துட்டேங்க, எடுத்துட்டு வந்துட்டுமா அப்படின்ட்டு கேட்டு போலான்னு பார்த்தா அதெல்லாம் முடியாது, போடா உள்ளே அப்படின்னு அடிச்சு உள்ள துரத்தி விடுறாங்க. நீ ஓடி போயிட்டா? ஓட மாட்டேயா, சத்தியமா ஓட மாட்டேன். எடியா. ஓவரால் படமா பாக்குறப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸ்டோரி வைஸ் ஆல்மோஸ்ட் ஓகே தான். பட் அதோட ஒளிப்பதிவுன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா, அதை எப்படி காமிச்சிருக்காங்க அப்படின்றத பாக்குறப்போ அப்படின்னு கொட்டாய் விடுற அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு. என் கைவளங்கை மட்டும் அவிழ்த்து விட்டுப்பார், உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பேனடா. முடியாது மன்னா. அதே மாதிரி இந்த படத்துல நடிச்ச காஸ்டிங் எல்லாருமே கூட ஓகே, எந்த குறையும் சொல்லாத அளவுக்கு நடிச்சிருந்தாங்க. லைஃப்ல நம்ம கடந்து போற எந்த ஒரு நிமிஷமும் நமக்கு திரும்ப கிடைக்காது. சந்தோஷமோ சங்கடமோ மனசுல பட்டதை சொல்லிடுங்க. ஆனா ஒரு சில இடத்துல எதுக்கு இத்தனை கேரக்டர்ஸ் இல்ல, அவங்களால ஏதாவது பெருசா இம்பாக்ட் இருந்துச்சு அப்படின்னா இத்தனை கேரக்டர்ஸ் இருக்கிறது ஓகே. ஆனா அதுங்க எல்லாமே என்ன பண்ணுதுங்க அப்படின்னு பார்த்தா, ச்சே நம்ம ஃப்ரெண்ட்ஸா இது பண்ணிருக்கணும் இல்லப்பா, எப்படிப்பா மறந்தோம் போங்கப்பா அப்படின்னு டயலாக் சொல்லி சுத்திட்டு இருக்குதுங்க. உன்ன மாதிரி எனக்கு என் லவ் சொல்லாம இருக்க முடியாது. I fight for my love. ஒரு சில இடத்துல சுதாகரோட காமெடி நல்லா இருந்துச்சு அண்ட் ஃபஹத் ஃபாசிலோட ஒரு சில சீன்ஸ் நல்லா இருந்துச்சு. மத்தபடி நம்மள மாதிரியே அவரும் தெரியாம போய் தடிக்கி விழுந்துட்டாரு இந்த படத்துல அப்படின்னு தான் சொல்லணும். வேற லெவல் ட்விஸ்டா இருக்கே ப்ரோ, கொரியன் டிராமால கூட வராத புது மேட்டரா இருக்கு. யாருமே வராதப்பா யோசிச்சிருக்கணும். ஏரியா ரொம்ப வீக்குன்னு. சாமி நான் சத்தியமா சொல்றேன், இந்த வலைய நான் உங்களுக்கு விரிக்கல, பொதுவா தான் விரிச்சேன். நீங்களா வந்து மாட்டிக்கிட்டீங்க. பத்தாவதுக்கு 2.25 மணி நேரத்துல 4-5 பாட்டு, அதுதான் படத்தோட மிகப்பெரிய இந்தியா கேட். ஏண்டா நான் ஒரு கலைமாமணி அவார்டு வாங்கிடுவோம், நான் பாடப்படாதா? நான் ஒரு கலை மாமா மணி அவார்டு வாங்குறதுக்காக போராடிட்டு இருக்கோம். ஓய், இதை தாண்டி படத்துல என்னதான் நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டா ஸ்கிரீன்ல அதர்வாவை பாக்குறதுக்கு நல்லா இருக்காரு. சோ அவரோட ஃபேன்ஸுக்கு அவரை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல போய் பாக்குறதுக்கு பிடிக்கும். அதே மாதிரி ஹீரோயின்ஸ் பிரீத்தி மோகந்தனும் சரி, காயடு லோகரும் சரி, அப்புறம் அந்த சொல்லக்கூடாத அந்த ஒரு ஹீரோயினும் சரி நல்லா இருந்தாங்க. இதயா நாளைக்கு என்னோட பர்த்டே, நீயும் வந்தா நல்லா இருக்கும். இதை தாண்டி இந்த படத்துல என்ன நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சத்தியமா எனக்கு தெரியலங்க. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா போய் பார்த்துட்டு வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆனா 3 மணி நேரம் மூச்சு திணற அடிச்சாங்க. சரி, ஆரம்பத்துல அதர்வா மேல ஏதோ ஒரு வருத்தம் அப்படின்னு சொன்னீங்க, அது என்னன்னு கேக்குறீங்களா? அது வேற ஒண்ணும் இல்லைங்க. இவரோட ஒரு சில படங்கள்லாம் பெருசா ஓடல அப்படின்னாலும் கதையா பாக்குறப்போ ரொம்ப நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு இந்த ஈட்டி, இரும்பு குதிரை, பூமராங், 100, DNA மாதிரியான படங்கள்லாம் அப்படி பார்த்து கதையை சூஸ் பண்ண இவரு இந்த ஸ்டோரி அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் அப்படின்றதுதான். இதுல இன்னொரு மிகப்பெரிய வருத்தம், இந்த படத்தையும் ப்ராப்பரா முடிக்கல, பார்ட் 2ல பார்க்கலாம் அப்படின்னு முடிச்சு விட்டாங்க. எது மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. போதும்பா, முடியல. அப்ப 100 ரூபாய் எடு. சோ இதுதான் எனக்கு தோணுச்சு. அண்ட் இந்த ரிவ்யூ ஃபுல்லாவே என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும் தான். உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. படத்தை பார்த்தா மட்டும். Now playing வெண்ணிலவே வெட்கம் ஏனம்மா. இல்ல ஓடிடில ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்துட்டு வந்து சொன்னா கூட ஓகே. ஆனா ஒரு விஷயத்துல கண்டிப்பா இந்த படத்தை பாராட்டியே ஆகணும். அது என்னன்னு கேக்குறீங்களா? நேத்து பெத்தி அப்படின்னு ஒரு படம் பார்த்தாங்க தெலுங்குல, நம்ம ராம் சரண் நடிச்ச படம். அந்த படத்தை 3 மணி நேரம் பாக்குறதுக்கு இந்த இதயம் முரளி படத்தை 100 தடவை பார்த்துடலாம். அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு.
ஆரம்பிச்ச அந்த பெத்தின்ற படம். அது என்னன்றத டீடைலா அடுத்த வீடியோல சொல்றேன். பிகாஸ் அந்த குமுறலை உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். வாங்கி அடி அப்படி. சோ மீண்டும் உங்களை அந்த பெத்தி வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமோஸ்கார்.